அப்ப எரேமியா 36வது அதிகாரம் முதல் 3 அல்லது 4 வசனங்களுக்குள்ளே நாம் பார்க்கும்போது எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஒரு புஸ்தக சுருளை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இது எப்படிப்பட்ட நாட்கள், எந்த நாட்கள் என்று சொல்லி பார்க்கும்போது யோயாக்கீம் அரசாண்ட கிட்டத்தட்ட 4வது வருஷம் என்று சொல்லும்போது எரேமியா ஊழியத்துக்கு கிட்டத்தட்ட 23வது வருஷம் என்று நீங்கள் நானும் படிக்க முடியும். இதே எரேமியா 25வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது யோயாக்கீம் அரசாண்ட 4வது வருஷத்துல தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் என்ன? எரேமியாவுக்கு அது 23வது வருஷம். ஏன்னா யோசியா ராஜா அரசாட்சியில இருந்த 13வது வருஷம் தான் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இதை குறித்த சத்தியங்களை படிக்க வேண்டுமையானால் எரேமியா 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது எரேமியா எப்பொழுது இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்கென்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார் என்று சொன்னால் யோசியா அரசாண்ட 13வது வருஷத்துல. யோசியா கிட்டத்தட்ட 31 வருஷம் அரசாட்சி செய்கிறார். அப்ப இந்த 13வது வருஷத்துல இருந்து கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம். அதை தொடர்ந்து யோயாக்கீமுடைய ராஜ்யபாரத்தின் 4வது வருஷம் என்று எடுக்கும்போது அங்கே 18 + 19 கிட்டத்தட்ட 19 வருஷங்கள். இங்கே ஒரு 4 வருஷங்களை சேர்த்தா கிட்டத்தட்ட 23வது வருஷம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். எரேமியா 25வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல. அப்போ இதே போலதான் இதே காரியத்தை அங்க கொண்டு வர்றார். யோயாக்கீம் அரசாட்சி செய்து வந்த 4வது வருஷத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு புஸ்தக சுருளை எடு அப்படின்னு சொல்றார். புஸ்தக சுருளை எழுத சொல்றார். கிட்டத்தட்ட 23 வருஷங்களா எழுத சொல்லாத வார்த்தைகளை இப்ப இந்த 23 வருஷங்களா தேவன் வெளிப்படுத்தினதை எழுத சொல்றார். இப்படி ஒரு அவசர நிலை ஏன் தேவனுக்கு ஏற்பட்டது அல்லது இந்த எரேமியாவுக்கு ஏற்பட்டது? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும்படி தீவிரிக்கிறார்? 23 வருஷங்களா எங்கேயுமே எழுதும்படி சொல்லல. ஆனா 23 வருஷங்களுக்கு பிற்பாடு எரேமியாவுடைய ஊழிய காலத்தின் 23 வருஷங்கள்ல எதையுமே எழுத சொன்னது போல இல்ல. ஆனா 23 வருஷங்களா தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்கள் மறைக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி தேவன் எரேமியாவோடு இவ்விதமாய் இடைபடுகிறார். ஒரு புஸ்தக சுருளை எடுத்து அதுல நீ என்ன எழுதி வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். காரணம் என்ன? எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்து இந்த புஸ்தக சுருளுக்குள்ளே தேவன் வந்தார் என்று சொன்னால் எரேமியா 35வது அதிகாரத்துக்கு நாம் வர வேண்டும். எரேமியா 35வது அதிகாரத்துல ரேகாவின் குடும்பத்தை குறித்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. இது உண்மையாவே அநேக திருச்சபைகளுக்கு மறைக்கப்பட்ட சத்தியமாய் இதுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏனென்றால் எரேமியா 35வது அதிகாரத்துல ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிற ஒரு மகிமையான அனுபவம் இருக்கிறது. ஆண்டவரை மெச்சிக்கொள்ளுகிறார். அங்க எரேமியா இடத்துல ஆண்டவர் சொல்றார். 1ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது கொடங்கொடமா பாத்திரங்கள்ல கொடங்கொடமா என்ன செய்யறாரு? கொடங்கொடமா திராட்சை ரசத்தை நிரப்பி கொண்டு வர சொல்றார். எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கவனிங்கள். ரத்தின சுருக்கமாய் சொல்லுகிறேன். எருசலேமில் அக்காலத்திலே குடியிருந்த ரேகாவின் குடும்பத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். ரேகாபியர்னா அங்க யோனதாபை குறித்து, யோனதாபின் குமாரர் ரேகாபின் குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எரேமியா மூலமாய் அழைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே வரவழைத்து அவர்களுக்கு முன்பாக இந்த பாத்திரங்கள் எல்லாம் வைத்து திராட்சரசம் குடியுங்கள் என்று சொல்லும் போது ரேகாவின் குடும்பத்தார் சொல்றாங்க, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை என்று சொல்லுகிறார்கள். நீங்க தாராளமாய் வாசிக்க முடியும். 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். முதல் 5 வசனங்களிலே அவர்கள் திராட்சரசம் குடிப்பதற்கு ஏதுவான ஆயத்த வேலைகளை எல்லாம் எரேமியா செய்து அவர்களுக்கு முன்பாக திராட்சரசத்தை வைத்து திராட்சரசம் குடியுங்கள் என்று சொன்னால் அவங்க சொல்றாங்க, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை. ஏன்னா தொடர்ந்து அவங்க 6ஆம் வசனத்துல சொல்றாங்க பாருங்க, ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற திராட்சரசம் என்று சொல்லும் போது உண்மையாவே திராட்சரசம் சில இடத்துல ஒரு அமளி பண்ணக்கூடியது. திராட்சரசம் உண்மையிலே சிலர் என்ன செய்யணும், சில இடத்துல மதிமயங்க கூட பண்ணும். அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும். 7ஆம் வசனத்தை பாருங்க. வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை
கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிடா. அப்படியே நாங்கள் என்ன செய்தோமா? 8ஆம் வசனத்தையும் பாருங்க. அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாவின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் 10ஆம் வசனத்தை கவனிங்க. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த இவங்க பேசின அந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, தங்களுடைய மாம்சத்தை குளிர்விக்கக்கூடிய, தங்களுடைய மாம்சத்துக்கு ஏதுவான காரியங்கள்லையும் அவங்க செயல்படல. திராட்சசும் குடிக்கல, விதைக்கல, திராட்சை தோட்டங்களை நாட்டல, தங்களுடைய கங்களுக்கும் குடியிருப்புகள் சொல்லி என்ன செய்யல, வீடும் கட்டல. நான் சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், இந்த எரேமியா 35வது அதிகாரம் உண்மையிலே இந்த செய்திக்கு இப்படிதான் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. பெரும்பாலான சபைகளால் மறக்கப்பட்ட ஒரு அதிகாரம் அப்படின்னு எடுக்கணும் போல. 99.9% சபைகளுக்கு மறக்கப்பட்ட, சபைகளால் மறக்கப்பட்ட ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லிடலாம் போல. இந்த அதிகாரத்துல நான் இதுவரைக்கும் செய்தி கேட்டதில்லை. யூடியூப்ல எந்த இடத்துலயும் நான் இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் இப்படி நான் இந்த தலைப்பு, இந்த சாப்டர் வச்சு செய்தி எடுத்த மனிதர்கள் நான் பார்க்கல. ஏன்னா இந்த செய்தி எடுத்தா வீடு கட்டுறத குறித்து பேசுறாரு, விதைப்பாடு, திராட்சை தோட்டங்களை, திராட்சை செடியை நாட்டுறது, திராட்சை தோட்டங்களை கையாளுறது, திராட்சை தோட்டத்தை நாட்டுறது, திராட்சை தோட்டங்களை கையாளுவது, வீடு கட்டுறது, அதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லி யோனதாப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை தேவன் மெச்சி பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறது. அவர்களுடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களாம். இதே எரேமியா 35வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்ற காரியங்களை பாருங்க. அவருடைய ரேகாபுடைய வார்த்தைகள், யோனதாபுடைய வார்த்தைகள் எல்லாம் கை கொள்ளப்பட்டு வருகிறது சொல்லி 14ஆம் வசனத்துல சொல்றார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை பாருங்க. நான் எதுக்காக இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னா, இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் தேவன் ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்கிறார். எரேமியா 23 வருஷங்களா நான் உனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை இப்ப புஸ்தக சூழ்நிலைக்கு நீ கொண்டு வரணும். எதுக்காக கொண்டு வர சொல்றாரு? மறக்கப்பட்டு போக கூடாது. யோனதாப் அவர் கொண்டு வர்றாரு. யோனதாப் தன் பிள்ளைகளுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் அவருடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் காப்பாற்றி வர்றாங்க, கை கொண்டு வருகிறார்கள். என் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? எனக்கு எதிரிட செய்யறாங்க, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இல்ல. யோனதாப் என்கிற தங்களுடைய தகப்பனுக்கு ரேகாபின் குடும்பத்தார் அத்தனை பேரும் தலைமுறையாய் கீழ்ப்படிந்து வருகிறார்கள். ஆனால் தேவனாகி இந்த தகப்பனுக்கு என்ன செய்யல, அவர்கள் கீழ்ப்படியவில்லைங்கிற பெரிய வருத்தத்தை தேவன் அங்க எரேமியா மூலமாய் காண்பிக்கிறார். பெரிய வருத்தத்தை, எனக்கு கீழ்ப்படுகிறது இல்லைன்னு சொல்லி ஒரு வருத்தத்தை காண்பிக்கிறார். அதற்கு திடை சாட்சியா ரேகாவின் குடும்பத்தை, யோனதாபின் குடும்பத்தை ஆண்டவர் முன் வைக்கிறார். பெருமனல்ல, ரேகாவின் குடும்பத்தார், இந்த யோனதாபின் குடும்பத்தார் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்களா? அங்கு சொல்லப்பட்டிருக்க அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, விதைக்கிறது இல்லை, திராட்சை தோட்டங்களை நாட்டுறது இல்லை, அதை கையாளுகிறது இல்லை, திராட்சரசம் குடிக்கிறது இல்லை, தங்களுக்கு வீடு கட்டவில்லைன்னு சொல்லி அந்த வீடு கட்டுறது, விதைப்பு, அறுப்பு, திராட்சை தோட்டங்களை நாட்டு, திராட்சை தோட்டங்களை கையாளுவது, இந்த திராட்சரசம் குடித்ததுல மகிழ்ச்சியா இருக்கிறது, இந்த சரீர மகிழ்ச்சி, சரீரத்தில் உள்ள இதெல்லாம் பார்க்கும்போது மாம்சத்தையும் உலகத்தையும் வேற இருக்கக்கூடிய இடத்துல யோனதாபின் குடும்பம் காணப்பட்டிருந்தது. அதனாலதான் தேவன் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இது மறக்கப்பட்ட கூடாதுன்னு சொல்லிதான் இந்த 23 வருஷங்களா நான் உனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் நீ இப்ப புஸ்தக சொல்ல எழுதணும்னு சொல்றார்.
யோசியா ராஜாவின் நாட்களில், அதாவது 13ஆம் வருஷம் யோசியா அரசாட்சி பண்ணின 13ஆம் வருஷத்திலிருந்து யோயாக்கீம் என்கிற ராஜாவின் 4ஆம் வருஷம் வரைக்கும் நான் உனக்கு வெளிப்படுத்தின 23 வருஷங்களா வெளிப்படுத்தின வார்த்தைகளை இப்ப நீ புஸ்தக சொல்ல எழுதணும்னு சொல்லி சொல்றார். ஜனங்களுக்கு மறக்க கூடாது. எதனால இந்த காரியத்துக்குள்ள வர்றாருங்கடா, அதுக்கு முன்னால அவருடைய தகப்பனுடைய வார்த்தைகள் ஆரம்பத்திலிருந்து 23 நம்ம நினைக்கிறோம், இதுக்கு 10 மடங்கு கூட தான் 250 வருஷங்களுக்கு மேல, கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேல கூட இருக்கு. இங்க 23 வருஷங்கள் வெளிப்படுத்தப்பட்டதை இப்ப எழுத சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்னால் அவர் எதை காமிக்கிறாரு? ஏறக்குறைய 250 வருஷங்களுக்கு மேலாக கை கொள்ளப்பட்டு வந்த அந்த யோனதாபுடைய வார்த்தைகளை இங்க காண்பித்து கொடுக்கிறார். இந்த யோனதாபை குறித்து ஒருவேளை சில சூழ்நிலையில ஆராய்ந்து பார்த்திருக்கலாம். பெரியமனூர்ல இந்த யோனதாப் எந்த காலத்துல வாழ்ந்தவர் சொன்ன, யெகூவின் நாட்கள்ல வாழ்ந்தவர். நான் சொல்ற வசனத்தை குறித்து கொள்ளுங்க. இந்த யோனதாபை குறித்த 2 இடத்துலதான் அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி என்ன அப்படின்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் 23வது வசனத்திலையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யோனதாப் என்கிற மனுஷன், அது கூட நீங்க வாசிக்கலாம். 15வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நாம் வரும்போது, அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது பாருங்க, தனக்கு எதிர்பட்ட ரேகாபியரின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து என்று 2 ராஜாக்கள் 10:15 சொல்லுது. அப்ப யெகூவின் நாட்கள்ல வாழ்ந்த மனுஷன். யெகூவுடைய காலத்திலிருந்து நீங்க கணக்கிட்டு பாருங்க. ஒரு முறை நான் அப்படியே கால்குலேட் பண்ணேன். யெகூவுடைய காலத்திலிருந்து இந்த யோயாக்கீமுடைய ராஜாவுடைய காலம் வரைக்குள்ள காலத்தை கணக்கிட்டா யெகூ ஆக்சுவலா இஸ்ரவேலின் ராஜா தான். ஆனா அவன் நாட்கள்ல யூதாவில் யார் ராஜாவா இருந்தான்னு சொல்லி அதுல இருந்து கணக்கிட்டு பார்த்தா யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமுடைய 4வது வருஷம் வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 258 வருஷங்கள், அதாவது 250 வருஷங்களுக்கு மேலா இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யோனதாப் எந்த காலத்துல வாழ்ந்தார்னு சொன்னா, யெகூவுடைய நாட்கள்ல வாழ்ந்த மனுஷன். பிரியமானவர்களே, அப்ப யெகூவோடு கூட அந்த கடந்து சொல்றாரு பாருங்க. அதை தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து தொடர்ந்து வாசிக்கும் போது, யெகூ தன் ரதத்தில் இந்த யோனதாப, ரேகாபின் குமாரனாகிய யோனதாப தன்னோடு என்ன செய்யறான்? ரதத்துல கூட்டிட்டு போறான். பார், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை நீ வந்து பார் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் அங்கே பாகாலுடைய கோயிலுக்குள்ள நுழைஞ்சதை 23ஆம் வசனத்துல பார்க்க முடியும். அந்த 23ஆம் வசனத்துல அந்த கோயிலுக்குள்ளேயும் போய் பார்க்கிறான். யெகூ கர்த்தருக்காக வைத்திருந்த அந்த வைராக்கியம். பெருமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சந்ததியை எப்படிப்பட்ட வைராக்கியம் பற்றி பிடிக்க வேண்டும்? இந்த ரேகாபியரின் குமாரனாகிய யோனதாப் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த ரேகாபியரை குறித்து நீங்க வேதத்துல கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலையும் இந்த ரேகாபியர் யாருடைய வம்சத்துல வர்றாங்கன்னா, கேனியர் வம்சத்துல வர்றாங்க. இந்த கேனியருடைய வம்சத்தை குறித்து 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 55ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நீங்க தாராளமா அந்த காரியங்களை கவனிக்கலாம். இது யாரை குறிக்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மோசைக்கு உங்க சொந்தக்காரங்க. கிட்டத்தட்ட மீதியானியர் சொல்லப்படுற இந்த ரேகாபியர் அப்படி சொல்லும் போது இவங்க எல்லாரும் கேனியர் வம்சத்தை சார்ந்தவர்கள் சொல்லி பூர்வத்தில் சொல்லப்படுகிற. அதைத்தான் நான் வசனங்களை சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் 1வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும். அது மாத்திரமல்ல, அங்கே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 55ஆம் வசனத்திலையும் இவர் எல்லாரும் கேனியரின் வம்சத்தார். அப்ப கேனியர் வம்சத்தார்னு சொல்லும் போது மோசேயின் மாமன் அவன் கேனியன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதுனால இவங்க எல்லாரும் மோசைக்கு ஒரு விதத்துல சொந்த பந்தங்களை வர்றாங்க. அப்ப நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அவர்களும் மோசையுடைய சந்ததிக்குள்ளாக தான் அவங்களும் வர்றாங்க. மோசையும் அவங்களுடைய சந்ததிக்குள்ள, அவங்களுக்கும் இவங்களுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு, ஒரு சொந்தம் உண்டு. கேனியனோடு அவனும் ஐக்கியப்படுறான். யார்? மோசே ஒரு எபிரேனாக இருந்தாலும் அவன் கேனியன் ஆகிய தன் மாமனாகிய கேனியனோடு அங்கே ஐக்கியப்படுறான். அவருடைய மகளை விவாகம் பண்ணுகிறான். அப்ப அங்க ரேகாபின் குடும்பத்தோடும் மோசைக்கும் இங்க சம்பந்தம் உண்டு. இது எழுத்தின்படியான சம்பந்தம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் சம்பந்தம் உண்டு.
அதனாலதான் மோசேயுடைய வாழ்க்கையையும் ரேகாபியரின் குமாரனாகிய யோனதாபையும் நம்ம கவனிக்கும் போது ஆவிக்குரிய சம்பந்தம் உண்டு. மோசே குறித்து வேதத்துல வாசு பாருங்க, பார்வோடின் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்த மனுஷன். எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்த மனுஷன், அனிச்சயமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெறுத்த மனுஷன், தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட மனுஷன், எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணின மனுஷன், இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்த மனுஷன், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்து தள்ளின மனுஷன், உலகத்திலே மேன்மையாய் கருதப்படுகிற உயர்ந்த பதவியை கூட, உயர்ந்த ஸ்தானத்தை கூட கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக விட்டுவிட்ட மனுஷன். இதெல்லாம் பார்க்கும்போது எழுத்தின்படியான உறவு மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறா. எப்படி கேனியரோடு மோசைக்கு உறவு இருந்ததோ அதே போல அவர் 2 பேரும் சம்பந்தப்படுறாங்க. மோசை கேனியரோடு இணைந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம், கேனியர் மோசையோடு இணைகிறாங்க. இவங்க இடையில மாம்சீக உறவு மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய உறவும் வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அதே போல மோசையும் வாழ்ந்தார். மோசை இடத்துல உலகமும் மாம்சமும் கிடையாது. உலகத்தையும் மாம்சத்தையும் கிறிஸ்துவுக்காக தேவனின் நிமித்தமாய் கலைந்து விட்ட மனுஷன். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது எவ்வளவு பெரிய ஸ்தானம், அது உதறி தள்ளிவிட்டா. இளவரசன் எங்க வாழ்வான்? ஒரு பெரிய ஸ்தானத்தில், ஒரு பெரிய வீடு இருக்கும், உனக்கு அரண்மனையில தான் வாழணும். அதெல்லாம் துச்சமனை எண்ணிவிட்ட மோசே. மோசையோடு இணைக்கப்பட்ட இந்த கேனியருடைய சந்ததியை நம்ம கவனிக்கும் போது இவருடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். தங்களுக்கு அவங்க வீடை கட்டவே இல்லை. பெரியவனில் வீடை கட்டுறது பாவம்னு சொல்லவே இல்லை. இந்த செய்தி நல்ல கவனிங்க. வீடு கட்டுறது பாவம்னு சொல்லவே இல்லை. சிலர் வாடகை வீட்டுல இருப்பாங்க, சிலர் சொந்த வீட்டுல இருப்பாங்க, சிலர் வீடு கட்டுவாங்க, சிலர் வீடு கட்ட முடியாம இருப்பாங்க. அதுல தவறே கிடையாது. நான் அதை குறித்து இப்ப சொல்லல. ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய இருதயெல்லாம் எது மேலதான் இருக்கு தெரியுமா? வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும். அதுல கிறிஸ்தவங்களை பாருங்க, நீங்க எல்லாம் சபைக்கு ஓடுறேன் எதுக்குன்னா எப்படியாவது ஒரு வீட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, கவனமா இருக்கு. இந்த பூமியோடு சாரக்கூடாது. இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிவிக்க வேண்டாம். இதெல்லாம் ஒத்த விஷயமா அப்படி உடனே கேட்கிறது. வீடு கட்டுறது பாவம் கிடையாது. ஆனா வீடு வீடு வீடுன்னு சொல்லி பைத்தியம் கொண்டு இருக்கிறது பாவம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான் பைபிள்ல இருக்கு. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு பைபிள்ல இருக்கு. எல்லாவற்றுக்கும் உதவுறது, ஆனா எல்லாவற்றுக்கும் தீமை, எல்லா தீமைக்கும் வேற இருக்கு அப்படின்னா அப்ப பணம் பாவம் இல்ல, பண ஆசைதான் பாவமா இருக்கு. வீடு கட்டுறது தவறு இல்லை, ஆனா வீடு கட்டணுங்கிற அதே குறிக்கோளோடு அநேகர் ஜீவிக்கிறாங்க. ஆண்டவர் ஏற்ற சமயத்துல தேவை சந்திக்கும் போது ஒரு வீடை கட்டுறதுல தவறே கிடையாது. ஆனா நிறையவருடைய எண்ணங்கள் என்னன்னா, கத்தரை தேடின வீடு தந்துருவாரு, வீடை போட்டுடலாம், இடம் தந்துருவாரு, வீடு கட்டிடலாம், திராட்சை தோட்டம் நாட்டிடலாம். அன்னைக்கு திராட்சை தோட்டம் நாட்டுறதுதான் பெரிய பிசினஸ். உயர்ந்த ஒரு ஸ்தானம், உயர்ந்த இடத்துல இருக்கிறது. திராட்சை தோட்டங்களை நாட்டி அதை கையாளுற விதம் இருக்கு பாருங்க, அது அவங்கதான் பெரிய பணக்காரங்க. அன்னைக்கு அதுதான் அர்த்தம், திராட்சை தோட்டங்களை நாட்டி திராட்சை தோட்டங்களை கையாளுவது. ஆனா யோனதாபு எப்படிப்பட்ட வைராக்கியத்தை, எப்படிப்பட்ட விலையேறப்பட்ட அனுபவத்தை தன் சந்ததிக்கு கடத்தி இருக்கிறான்னு சொன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு. யோனதாப் தன் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட மகத்துவமான வாழ்க்கையை காண்பித்து கொடுத்திருக்கிறா. ஏனையா இதை தியானிக்கிறோம்? எரேமியா 35வது அதிகாரத்துல இங்க ரேகாபியரின் தகப்பனாகிய யோனதாபை குறித்து சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தினுடைய மென்மையான அனுபவங்கள் காண்பிக்கப்படுகிறது. காரணம் என்ன? அதுக்கு அடுத்த அதிகாரத்துல தேவன் புஸ்தக சுருளை எழுதும்படிக்கு எரேமியாவை நடத்துகிறார். காரணம் என்ன? எழுதப்பட வேண்டும். இவருடைய வாழ்க்கை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்துதான் எழுதணுங்கிற ஒரு காரியத்தை தேவன் எரேமியாவுக்கு கொண்டு வருகிறார். எழுதிரு, மறக்கப்படக்கூடாது. எப்படி யோனதாபுடைய வார்த்தைகள் மறக்கப்படாமல் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, அதே போல கர்த்தருடைய வார்த்தைகளும் மறக்கப்படக்கூடாது. இதை எழுத சொல்றாரு. எழுதி வை. 23 வருஷங்களா சொல்லப்பட்டு கொண்டே இருந்த வார்த்தைகளை
அடுத்து எரேமியா சொல்ல 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 பாருக் என்கிற அந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறார்? எழுத ஆரம்பிக்கிறார். எழுதிக்கிட்டே இருக்கிறார். எழுத மட்டுமல்ல, அதை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய நோக்கத்தை கவனிங்க, மறக்கப்படக்கூடாது. அதுதான் இப்படிப்பட்ட வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலே சொல்லலாம், எழுத்தின்படி பார்த்து அந்த எரேமியா 35 அதிகாரம் இன்னைக்கு பிரசங்கங்கள்ல கிடையாது. எரேமியா 35 காமிங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு யூடியூப்ல தான் தேடி பார்க்கணும். எரேமியா 35 அதிகாரத்தை வைத்து இன்னைக்கு அநேக சபைகள் பேசுகிறது இல்ல. நாம் பேசுகிறதாலும் பெரிய ஆள் கிடையாதுங்க. நீ மறக்கப்பட்டு கிடக்கிறது. அதுல போய் என்னத்தை பேச? அப்படி பேசினா இந்த உலகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். தேவன் மெச்சிக்கொள்ளுகிறார். தேவன் இந்த யோனதாபின் குடும்பத்தை மெச்சிக்கொள்ளுகிறார். எப்படி இந்த யோனதாப் மூலமா அவனுடைய சந்ததி இவ்விதமான அனுபவத்துக்குள்ள வந்தது? ஏன்னா திராட்சரசம் குடிக்க கூடாது, வீடை கட்டக்கூடாது, கூடாரங்கள்லயே கூடியிருக்குன்னு சொன்னா இந்த உலகம் தற்காலிகமானது. பிரியமானோம்ல, அந்த வெளிச்சத்துக்குள்ள இன்னைக்கு ஜனங்கள் இல்ல. முந்தைய காலம் மாதிரி இன்னைக்கு இல்ல. என்ன வீடு வீட்டுக்கு மேல வீடை கட்டணும், ஆசைக்கு மேல ஆசையை சேர்க்கணும், பொண்ணும் பொருளையும் இப்ப சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இதுதான் கிறிஸ்தவம் நினைக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவம் அருமையானது. பிரியமானோம், இன்னைக்கு மனுஷன் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் போகும்போது வெறுங்கையாதான் போகணும். வெறுங்கையாதான் போகணும். அவன் கையில போட்டிருக்க மோதிரத்தை கூட கொண்டு போக முடியாது, காதுல போட்டிருக்கிற கம்மலை கூட கொண்டு போக முடியாது. உலகம் தற்காலிகமானது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போதும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரத்துல சொல்றார், நாங்கள் எங்கள் பிதாக்களை போல, எங்கள் பிதாக்கள் எல்லாரையும் போல இந்த உலகத்தில இந்த பூமியில அரதேசிகளும் பரதேசிகளுமா இருக்கிறோம் என்று சொன்னார். அரதேசிகளும் பரதேசிகளும். அரதேசிகள் என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கும் அடையாளமே தெரியாது. அதுக்கு பேர் தான் அரதேசி, அந்நியர்கள் அர்த்தம். இதன் பரிசுத்தவனுடைய பாதை. எங்கள் பிதாக்கள் எல்லாரை போலவும். அது வார்த்தை வைக்க பாருங்க, எல்லாரையும் காண்பிக்கிறா. பூர்வத்தில் பிதாக்களுடைய பாதை எது? எபிரேயர் 11வது அதிகாரம் 13 வசனத்துல பார்க்கிறோம். இந்த பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். உலகமே சதம் என்று வாழ்வதல்ல கிறிஸ்தவம். இந்த உலகத்தை கர்த்தருக்காக வெறுத்து வாழ்வதுதான் கிறிஸ்தவம். ஏன் இந்த கோபம் வருது? ஏன் நமக்கு எரிச்சல் வருகிறது? நான் கேட்ட பொருள் எனக்கு வரல, அது அடையணும்னு நினைச்சேன், அந்த பொருள் எனக்கு நீங்க வாங்கி தரல. அவங்களெல்லாம் பாருங்க, வீடு கட்டிட்டாங்க, நம்ம வீடு கட்ட முடியல. இந்த கவலை தான் என்ன செய்ய அழுத்திக்கிட்டே இருக்கு, மனுஷன் அழுத்திக்கிட்டே இருக்கு. பவுல பாருங்க, தங்க இடமில்லாதவளுமா இருக்கிறோம் சொல்றாரு 1 கொரிந்தியர் 4:11. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவளுமா இருக்கிறோம். தங்கிறது கூட இடம் இல்லை. எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க பிரியமானவர்களே. இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற இந்த வாழ்க்கையில உலகத்தையும் மாம்சத்தையும் வெறுத்து ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் வேதம் எதை வெளிப்படுத்து சொன்னா, இந்த உலகத்தை சாரல. அங்க முக்கியமா காண்பிக்கப்படுது என்ன? நீங்க 3 விஷயங்களை பார்க்கலாம். 2 வெறுக்க சொல்ல. ஒண்ணு திராட்சை தோட்டத்தை பாருங்க, இன்னொன்னு வீடு. திராட்சை தோட்டம் வீடு, திராட்சை தோட்டம் வீடு. ஒன்று வசிக்கிறது, இன்னொன்று பிசினஸ் தொழில். குடியிருப்பு, இன்னொன்னு தொழில். குடியிருப்பு தொழில், இதெல்லாம் பாருங்க. நான் சொல்றாரு, அங்க கூடாரங்கள், அதான் அவங்க கூடாரங்கள்ல குடியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கூடாரங்கள்ல குடியிருந்தாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து படிக்கும் போது எபிரேயர் 11வது அதிகாரத்துல அங்கே 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது எல்லாரும் கூடாரங்கள்ல குடியிருந்தாங்கன்னு சொல்லி அங்கே வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, கூடாரங்கள்ல குடியிருந்தாங்களா? எபிரேயர் 11வது அதிகாரம் அங்கே 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எங்கே குடியிருந்தான்? கூடாரங்களிலே குடியிருந்தான். கூடாரம் எதை குறிக்க அப்படின்னு கேட்டா தற்காலிகமான வாழ்க்கையை குறிக்கிறது. கூடாரம் தற்காலிகமான வாழ்க்கையை குறிக்கிறது.
நீ கூடார வாசிங்கிறதுலாம் இல்ல, நீ கோபுர வாசி தான். இன்னைக்கு கோபுர வாசிகளை இருக்கதான் விரும்புறாங்க, நீ கூடார வாசி இல்ல. கூடாரம் சொன்னா ஆங்கிலத்துல டென்ட் சொல்லப்பட்டிருக்கு. டென்ட் அப்படின்னு சொன்னா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பெயர்ந்துகிட்டே இருக்கும். அது நிலையான வாசஸ்தலம் கிடையாது. யோனதாப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாருன்னா, இப்ப இந்த பூமியில உனக்கு நிலையான நகரம் கிடையாது. எபிரேயர் 13வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் இந்த பூமியில இல்ல. இன்னைக்கு அழிந்து போகிற வஸ்துக்களுக்காக தான் அலமோதி கிடக்கு இந்த உலகம், பெயர் கிறிஸ்தவர்கள் உட்பட. அழிந்து போகிற வஸ்துக்களுக்காக அலைமோதி கொண்டிருக்கிறது உலகம். அலைமோதிக்கிட்டு இருக்காங்க. அது அடையணும், இது அடையணும். பிரியமானவர்களே, இந்த பூமியில வாழ்றதுக்காக கொடுத்திருக்க இதெல்லாம் தற்காலிகமானது. ஆதி முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வெளிச்சத்தை கவனிங்க. கூடாரங்கள்ல குடியிருக்கணும். அதுக்கு தான் ஒரு பண்டிகையை கொண்டு வந்தார், கூடார பண்டிகைன்னு ஒரு பண்டிகை கொண்டு வந்தார். அது நினைக்கணும். அப்படிப்பட்ட அனுபவம் கர்த்தருடைய சபைக்கு தேவை. இந்த உலகமே சதம் சொல்லி நினைக்க முடியாது பிரியமானவர்களே, நினைக்க கூடாது பிரியமானவர்களே. இந்த உலகத்தின் ஆசைபாசங்கள் எல்லாம் கடந்து போகும். 1 கொரிந்தியர் புத்தகம் 7வது அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 7:31 சொல்லுகிறது, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. The fashion of the world passeth away. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. அது நிற்கக்கூடியதல்ல, அது ஒரு வேஷம். இந்த போர்வை ஒரு நாள் எடுத்து போட போகிறோம். நிலையற்ற காரியங்களுக்காக நீ மனுஷன் என்ன செய்யறான்? அலமோதுகிறான், ஓடுறான். ஒரு பெட்ரோல் பங்க்ல கூட பார்த்தா வரிசை ஆட்கள் நிற்பாங்க. ஆனா குறுக்க வந்து நிற்பாங்க. அவசரம், தனக்கு முதல்ல வேணும். அவசரம். டிராபிக்ல கூட சிக்னலை பார்த்தாலும் அவசரம். ஏன்னா எனக்கு அந்த பொருள் வேணும், இப்ப நான் உடனே போகணும். ரூல்ஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு நேர்மையா நடக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம முதல்ல போயிடணும். யார் பார்த்தா என்ன பார்க்க, நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு மனுஷனுக்கு மிருக குணம், பயங்கர மிருக குணம், சுயம் சார்ந்த வாழ்க்கை. ரோட்ல நின்றுட்டு இருந்தா கூட, நம்ம பைக்ல போனோமோ இல்லை நடந்து போனா கூட நவளுக்கு மனசு கிடையாது. என்ன சுயம், நான் உனக்கு விலகணுமா, நான் இங்க நிப்பேன், நீ ஓரம் போனீனே, சுயம். ரேகாபியரின் தகப்பனாகி யோனதாபுடைய வைராக்கியத்தை பாருங்க. இந்த வைராக்கியம் எப்படி தான் கிடைச்சிருக்கும்? நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15 மற்றும் 23 பார்க்கும்போது, எகுவோடு ரதத்துல பயணித்த மனுஷன், ரதத்துல பயணிக்கும் போது அப்ப யோனதாபுக்கு என்னதான் ஓடி தெரியுமா? எதுக்கு என்ன கூப்பிட்டாரு பார், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை பார் அப்படின்னு சொல்லி ரதத்துல கூட்டு போறாரு. இப்ப அடுத்து அவனுக்கு ஒவ்வொரு இது என்னமா தோடும்? இப்ப என்ன வைராக்கியம்? கர்த்தருக்காக எகுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்ன? வைராக்கியம் என்ன? ரதத்துல கூட்டு போற மாதிரி, இதே மாதிரி நம்ம யோனதாபு போய்கிட்டு இருக்கும்போது சந்திக்கிறோம் வழியில, ரதத்துல கூட்டு போறோம். அதே போல இப்ப ரதம்னா இப்ப இன்னைக்கு கார். ரதத்துக்கு ஆங்கிலத்திலையும் கார் தான், சேரியாட்டுன்னு சொல்லுவீங்க. ரதம் சேரியாட்டு நம்ம இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னொரு விதத்துல பதம் வந்து கார். இப்போ ஒரு கார்ல ஒருத்தவங்க வர்றாங்க, வழியில சந்திக்கிறாங்க. வாங்க, நாங்க உங்களை அங்க ஒரு அருவிக்கு கூட்டு போறோம், ஒரு ஃபால்ஸ் இருக்கு அங்க போறோம், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்றாங்க. சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்ற வழியில அப்படியே உங்களோட கார்ல ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம சிந்தப்பல எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. அது எப்படி இருக்கும்னு இருக்கும். அப்ப யோனதாபை ரதத்துல ஏத்திட்டு போய்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த யோனதாபுக்கு என்னதான் இருக்கும் தெரியுமா? எகு வைராக்கியத்தை, கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை பாரு அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போறாரு. என்ன வைராக்கியமா இருக்கும்? என்ன வைராக்கியம் பார்த்தா, அங்க பாகாலுடைய தெற்கு திசையில், அதாவது பாகாலுடைய ஆசாரிகள் எல்லாரையும் கொன்று போடுறாரு. உள்ள போய் அவ்வளவு பேரையும் வெட்டி போடுறாரு. அழகா அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல, யோனதாபின் குமாரனாகிய, மன்னிக்கவும், ரேகாபின் தகப்பனாகிய, அந்த ரேகாபின் தகப்பன் யாரு? யோனதாப் என்ன செய்தாராம்?
எகுவோடு கூட அவனும் உள்ள என்ன செஞ்சானா பிரவேசித்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரதத்துல பயணித்தவன் இப்ப அந்த பாகால் கோயிலுக்குள்ள போறான். எது தெரியுமா? உள்ள போய் பார்க்க வெட்டி போட சொல்ற ஒரு கட்டளை வருது. எகு சொல்றான், அத்தனை பேரையும் வெட்டி போடுங்கன்னு. இத கண்கூட யோனதா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மறுபடியும் வீட்டுக்கு வந்தா தன் பிள்ளைகளை எப்படி ஸ்திரப்படுத்துறான் தெரியுமா? ரேகாபீரின் தகப்பனாகி யோனதா எப்படி ஸ்திரப்படுத்துறான்? எப்பா, நீ பாகால நம்பினா நீ மோசம் போயிருவ. பாகால நம்பின அத்தனை பேருமே வெட்டுண்டு மரித்து போனாங்க. அதனால நீ இனி உலகம் சொல்லி ஓடாத. உலகங்கிற மாம்சங்கிற பாகால் உனக்குள்ள இருக்கக்கூடாது. நீ அதெல்லாம் வெறுத்து தள்ளுன்னு சொல்லி தன் குடும்பத்தை ஸ்திரப்படுத்த ஆரம்பித்து விட்டான். யோனதாப குறித்த பெரிய குறிப்பு எல்லாம் பைபிள்ல இல்ல. எரேமியாவுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார், யோனதாப் எப்படி தன் சந்ததியை ஸ்திரப்படுத்தி இருக்கிறான் பாரு. தன் குடும்பத்தை எப்படி ஸ்திரப்படுத்தி இருக்கிறான். எகுவுடைய நாட்கள்ல இருந்து யோயாக்கீமுடைய நாட்கள் வரைக்கும் 250 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு யோனதாபுடைய வார்த்தைகள் இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது, கை கொள்ளப்பட்டு வருகிறது சொல்லி ஆண்டவர் யோனதாபுடைய குடும்பத்தை மெச்சி பேசுவதற்கு காரணம் என்ன? யோனதாப் எகுவோட போய் 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 அங்க கர்த்தருக்காக இருந்த வைராக்கியத்தை பார்க்க ஒன்ன மட்டும் அறிஞ்சுக்கிட்டான். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த பாகாலின் பணிவிடைக்காரர்கள் அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். தெரிஞ்சிடுச்சு, இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறவர்கள். பாகால் எதை குறிக்கும் சொன்னா உலகத்தை குறிக்கும். இந்த உலகத்தை நம்பி இருக்கிறவங்க மோசம் போனதை கண்கூட பார்த்துட்டு கட்டாயம் வீட்டுக்கு போய் நினைச்சிருப்பான் தெரியுமா? வீட்டுல போய் சொல்லியிருப்பார்ல, எகு என்ன கூட்டு போனா, வழியில என்ன சந்திச்சான், எகு என்ன கூட்டு போனா, கத்திரிக்காய் எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை பாருன்னு சொல்லி என்ன கூட்டு போனா, சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி நானும் அவன் கையை கொடுத்தேன், என்ன ரதத்துல ஏத்துனா போனோம், பாகால் கோயிலுக்கு கூட்டு போனா, என்ன வித்தியாசமா இருந்துச்சு. கண்டி வீட்டுல போய் சொல்லியிருப்பாரு, வித்தியாசமா இருந்தது. உள்ள போனா அவ்வளவு பேரையும் கொன்னு குவிச்சிட்டான். இப்பதான் பார்த்திருப்பாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அத்தனை வாழ்க்கையும். பாகால்ங்கிறது உலகத்தை குறிக்கி, விக்கிரகம் அது உலகத்தை குறிக்கி, அது பொருளாசை குறிக்கி, பொருள். நீ விக்கிரகத்தை குறித்து வேதத்துல வாசி பாருங்க. நான் 2 இடத்தை காண்பிக்க, எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. நான் 2 இடத்தை சுருக்கமா சொல்லுகிறேன். நீங்க எபேசியர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் சரி, கொலோசியர் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் போதும் சரி, கொலோசியர் 3:5 சொல்லுது விக்கிரக ஆராதனையான பொருளாசை. எபேசியர் 5:5 சொல்லுகிறது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். அப்போ பைபிள் விக்கிரக ஆராதனை பொருளாசை அடையாளமா சொல்லுது. பொருள் இந்த உலகத்தை குறிக்கி விக்கிரக ஆராதனை பார்க்க அங்க பாகாலுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்போ எகுவோடு கூட கடந்து சென்ற இந்த யோனதாப் கண் கூட பார்த்தாரு. நீ வந்து கர்த்தருக்கு எனக்கு இருக்கிற வைராக்கியம், அப்ப கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தருக்காக இருக்கிற வைராக்கியம் எதுல வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் உலகத்தை வேற இருக்கிற விஷயத்துல. பாகாலுக்குரியது வேற இருக்கிறத கண்கூட பார்த்துட்டு இப்ப குடும்பத்தை ஸ்திரப்படுத்துறாரு. இனி நீ உலகத்துக்காக ஓடக்கூடாது, உலகம் ஓடக்கூடாது, உனக்கு சொந்தமா விதப்பாடு இருக்க கூடாது. அவ என்ன சாப்பிடுறது? கிடைக்கிறது சாப்பிட்டு போயிட்டே இரு. எல்லாரும் வீடு கட்டுறாங்களே, இல்ல நீ வீடு கட்டக்கூடாது. யோனதாப் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, அவன் வீடு கட்ட, நீ வீடு கட்ட வேண்டாம். எபிரேயர் 13:14 சொல்லுது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்று சொல்லுகிறேன், எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இப்படிப்பட்ட வெளிப்பாடு அக்காலத்தில் யோனதாப்புக்கு இருந்தது. அதனாலதான் யோனதாப் தன் குடும்பத்தை ஸ்திரப்படுத்திட்டாரு. தேவனே மெச்சிக்கொள்றாரு பாருங்க. யோனதாப்புடைய குடும்பத்தை குறித்து தேவனே மெச்சிக்கொள்றாரு. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாரு. நல்லா புசிச்சு குடிச்சு, அன்னைக்கு திராட்சரசத்துல நல்லா குடிச்சு இருக்கிறது தான் நல்ல இந்த உலகத்தை சம்பரமா அனுபவிக்கிறது. அதை குறித்து நீங்க சத்தியங்களை கவனிப்பீங்க என்றால் எல்லாத்துக்கும் வசனாதாரம் சொல்றேன். ஏசாயா 22வது அதிகாரம் 12-13 வாசிப்பீர்கள் என்றால் அங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கு. 11, 12, 13 ஆகிய 3 வசனங்களை வாசித்து பாருங்க. புசிப்போம், திராட்சரச குடிக்காங்க, குடிப்போம் புசிப்போம் சொல்லி அப்படியே ஆடு மாடுகளை அடிச்சு இதுல சந்தோஷம் காண்கிறாங்க. அது தேவன் வெறுக்கிறார் சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அதை அனுமதிக்கல, தேவன் அதை வெறுக்கிறா. அதுதான் ஏசாயா 22வது அதிகாரம் 11, 12, 13 எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தி ஆவதில்லைன்னு சொல்லிட்டார். என்ன அக்கிரமம்? நல்லா புசிச்சு குடிச்சு இந்த உலகத்தை சம்பரமா அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பேரு அக்கிரமம்.
நான் சொல்லல புதுசா, பைபிள் எழுதப்பட்டது சொல்றேன். ஏசாயா 22வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்றார், மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் நிவிர்த்தி ஆவதில்லை என்று என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிறத ஏசாயா சொல்லுகிறத நீங்களும் நானும் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அது என்ன அக்கிரமம்? இந்த உலகத்துல புசித்து குடித்து, பிரியமானவர்களே இன்னைக்கு எல்லாம் இதுதான். நோவாவின் காலம், லோத்துவின் காலம், புசித்து குடித்து இதுல சந்தோஷம் காண்பது. இதான் உலகத்தினுடைய செய்கை, உலகத்தினுடைய செயல்பாடுகள். யோனதாபுடைய குடும்பம் எவ்வளவு விதிவிலக்கா இருக்கு பாருங்க. அதுக்கு விலகினவர்களை, முற்றிலும் நீங்கினவர்களா. கிடைக்கிறது ஏதோ நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தை சம்பரமா அனுபவிக்கிறது போல மற்றவங்க திராட்சை தோட்டத்தை கையாளுற மாதிரி. கையாண்டா என்னன்னா பெருமை வந்துடும். நான் தான் பண்ணையார், நான் தான் எஜமான், பாருங்க எனக்கு எவ்வளவு திராட்சை தோட்டம் இருக்கு தெரியுமா, எனக்கு எத்தனை ஏக்கர் இடம் தெரியுமா. எனக்கு அப்படிதான் பெருமை பாராட்டுறாங்க. கை செயின் அப்படிலாம் கிடைச்சுன்னா அப்படியே கையை காமிக்கிறது. ஒருத்தர்லாம் அப்படி காமிப்பாரு, கை செயின் அப்படி காமிக்கிறது. பட்டன் எல்லாம் கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கிட்டு இப்ப இதுல 2-3 பட்டனை இறக்கி விட்டுருது. காலர்ல இந்த பட்டன் எல்லாம் கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு செயின் தெரியணுமா, அப்படி மோதிரம் தெரியணுங்கிறக்க கை அசைச்சு இப்படியே பேசுறது. அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது இப்படி செஞ்சுட்டே இருக்கிறது. அண்டர் இப்படி செஞ்சிருவாரு, உன்னை பத்தி விட்டுருவாரு. செல்லம் போகும்போது அப்படியே சட்டப்பட்டன் அப்படி கலத்திட்டு அப்படி இந்த செயின் தெரிகிறதுக்காக உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிகிறது. புசிப்போம் குடிப்போம் சொல்லி சம்பரமா வாழ்றதை பத்தி பைபிள் சொல்லுது. நீங்க ரோமர் 14 வாசு பாருங்க. ரோமர் 14 தெளிவா எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சந்தோஷமும். அது சந்தோஷம், அது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா? அழகா பைபிள்ல இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதுக்காக புசிக்க கூடாது குடிக்க கூடாதுன்னு சொல்ற அப்படியே பிழைக்க முடியாது. அது குறித்து சொல்லல, நீங்க அதையே நாடுறாங்க. ஆண்டவர் புசிக்கிறதும் குடிக்கிறதும் குறித்து சொல்லும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24 இருந்து வாசு பாருங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை சிநேகித்து மற்றவனை பகைப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். உலக பொருளுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது சொல்லிட்டுதான் சொல்றார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாளைக்கா கவலைப்படாதுன்னு சொல்றார். சரீரத்துக்காக கவலைப்படுறாங்க. புசிக்கிறது குடிக்கிறது ஆண்டு செய்யறாரு, இல்லைன்னு இல்ல, ஆனா அதுக்காக கவலைப்படுறாங்க பாருங்க. அதுக்கு ஊழியக்காரங்க. ஆண்டு உங்களுக்கு அது நிறைவா தருவாரு. அப்போ உங்களுக்கு நிறைய தருவாரு. உங்களை புசிக்கிறது குடிக்கிறது உங்களுக்கு நிறைவா இருக்கும், திருப்தியா இருக்கும். இதை குறித்து வாக்கு தத்தங்கள். பிரியமானவர்களே, வசனங்களை கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஒருத்தர் அப்படிதான் சம்பரமா வாழ்ந்தான், பாதாளத்துல வேதனைப்படுறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வாசு பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படி வாழ்ந்தானா, இரத்தாம்பரம் தரித்தவனா, சம்பரமாய் அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். புசிப்பும் குடிப்பும் உடுப்பும், புசிப்பும் குடிப்பும் உடுப்பும், சம்பரமா வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் நிலைமையை பாருங்க. அந்தோ பரிதாபம், நானும் அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே. தேவ பிள்ளைகள் உணர வேண்டும். ரேகாபின் குடும்பத்தை தேவன் காண்பிக்கிறதுக்கு, யோனதாபின் குடும்பத்தை தேவன் காண்பிப்பதற்கு ஒரு விசேஷ நோக்கம் இருக்கு. ஏன் எழுதும்படி சொல்றாரு? ஆமா, எழுத வேண்டிய அவசியம் வந்து விட்டது. யோனதாபின் குடும்பத்தை காண்பித்ததுக்கு பிற்பாடு 23 வருஷங்களா சொல்லப்பட்டது எழுதப்படியாய் நேரம் வந்துட்டு, எனது மறக்கப்படக்கூடாது. யோனதாப் அன்னைக்கு தன் பிள்ளைகளுக்கு சொன்னதை தலைமுறை அவங்க கை கொண்டு வர்றாங்க, மறக்காம கை கொண்டு வர்றாங்க. என் வார்த்தைகளும் தலைமுறையை மறக்கப்படக்கூடாது. தேவன் அதனாலதான் எழுத சொல்றாரு. 23 வருஷங்களா வெளிப்படுத்தப்பட்டதை எழுத சொல்றாரு. 23 மணி நேரங்களுக்கு முன்னால சொல்லப்பட்டது அல்ல, வெறும் 23 நாட்களுக்கு முன்னால சொன்னது கூட நம்ம ஞாபகம் இருக்குமா தெரியாது. ஆனா எழுத சொல்றாரு பாருங்க, எந்த அளவுக்கு பாருங்க. தேவன் ஏன் இதை செய்கிறார் என்றால், ரேகாவின் குடும்பத்தை பார்க்கிறா, யோனதாபை பார்க்கிறா. அதனாலதான் யோனதாபு குடும்பத்துக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை பாருங்க. சகல நாட்களிலும், எரேமியா 35வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 19ஆம் வசனத்தை வாசு பாருங்க. ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்துக்கு புருஷன் யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை, அவன் சந்ததியில இல்லாமற் போவதில்லை என்று கர்த்தர் அங்கே ஆணையிடுகிறார். சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்துக்கு புருஷன். இந்த செய்திக்கு இப்படி கூட ஒரு தலைப்பு கொடுக்கணும் யோசிச்சேன். சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்துக்கு புருஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். சகல நாட்களிலும்.
அப்ப இந்த யோனதாபின் குடும்பத்தை தேவன் மெச்சிக்கொண்டது மட்டுமல்ல, கீழ்ப்படிதலுக்கு முன் உதாரணமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாய் எரேமியாவுக்கு தெரியப்படுத்தினது மட்டுமல்ல, அவளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. சகல நாட்களிலும் தலைமுறை தலைமுறையா இவன் சந்ததி எனக்கு முன்பாக நிற்கும். நிற்கத்தக்க புருஷன் இல்லாமல் போகிறது இல்லை. யாரை தேவன் கனப்படுத்துகிறா? இந்த உலகத்தை வெறுத்து தள்ளுகிறவர்கள். உலகத்தை தான் அனுபவிக்க நினைக்காங்க. நான் சொல்றேன் பிரியமல்ல, வித்தியாசமா வாழ்வோம். தயவு செய்து சொல்றேன், வித்தியாசமா வாழ்வோம். அந்த நாட்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? வெறும் 4 ட்ரெஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 4 உடுப்பு வச்சிருப்பாங்க, அல்லது 2 உடுப்பு 3 உடுப்பு வச்சிருப்பாங்க. பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு பிரதிஷ்டையா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. நீங்க நம்ம வீட்டு பீரோல திறக்க முடியாது, திறந்தா அவ்வளவுதான். ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ் உள்ள வைக்க முடியல, ஃபுல்லா நிரம்பி இருக்கு. எத்தனை ட்ரெஸ்! தினமும் 40-50 சிலை கட்டிடுவோமா? அது தினமும் 40-50 சட்டையும் பேண்டையும் போட்டுருவோமா? ஃபுல்லா ட்ரெஸ். இன்னும் அது போகாதுன்னு சொல்லி பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் கிறிஸ்துமஸ் நியூ இயர் இது எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். எடுக்கலன்னா அவ்வளவுதான், ரொம்ப சோகமாயிருவாங்க. யோனதை அப்படி படிங்க. எங்க கூட போயிட்டு வந்த அந்த மனுஷன் அசைக்கப்படுறான் பாருங்க, அசைவு பாருங்க, பிரம்மாண்டமான அசைவு, பிரம்மாண்டமான அசைவு. கர்த்தருக்கான வைராக்கியத்தை எகு வாயில சொல்றான்னு மட்டும் பார்த்துட்டு இல்ல, நடக்கையிலும் காண்பிக்கிறான். வாயில சொல்லுவாங்க நான் எவ்வளவு வைராக்கியமா இருக்கேன் தெரியுமான்னு. எகு அப்படித்தான் சொல்றாரு, வாயில முதல் சொல்றாரு கர்த்தருக்கு எனக்கு இருக்க வைராக்கியத்தை வரனா ஏதோ வாயிலே பேசுற இல்ல, அது தொடர்ந்து சொல்றாரு, செஞ்சு காமிக்கிறார். வைராக்கியத்தை நடைமுறைப்படுத்தி காண்பிக்கிறா. பாகாலுக்குரிய அத்தனையும் வெட்டி வீழ்த்தியாயிஷ். உலகத்தை நம்பி சோரம் போன அத்தனையும் வீழ்ச்சி அடைகிறது. இதை பார்க்க பார்க்க யோனதாபுக்குள்ள பெரிய தாக்கம் உண்டாகிறது. வீட்டுக்கு போகிறா. இதுதான் கட்டாயம் நடந்திருக்கணும். ஏன்னா யோனதாபு குறித்து வேற குறிப்பு பைபிள்ல இல்ல. எரேமியா 35 அதை தாண்டி இங்கதான் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம், அதுலயும் 2 இடத்துல தான் 15ஆம் வசனம் 23ஆம் வசனம். வேற யோனதாபு இந்த ரேகாபியின் தகப்பனாகி யோனதாபு குறித்து வேற குறிப்பு கிடையாது பைபிள்ல. அவ என்னதான் நினைக்க வேண்டியது இருக்கு? எகுவோட கூட போய் அவனுக்குள் இருந்த கர்த்தருடைய வைராக்கியம், அவனுக்கு இருந்த கர்த்தருடைய வைராக்கியத்தை கேட்டு அதை கண்கூட பார்த்து 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 பாகால நம்பின அத்தனையும் செத்துட்டு, இனி இந்த விக்கிரங்கிற இந்த பாகால் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லை, இந்த பொருளை பின்பற்றின வாழ்க்கை இல்லை, இந்த உலகத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை இல்லை, தேவனுக்காக வாழணும், உலகத்தை வெறுத்து வாழணுங்கிற இடத்துக்கு யோனதா வந்து தன் வீட்டையும் ஸ்திரப்படுத்துகிறார். இது காலாகாலமா அனுசரிக்கப்பட்டு வருது. கர்த்தரை மெச்சிக்கொண்டா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்திக்கு இப்படிதான் நான் தலைப்பு கொடுக்க போறேன். அநேக திருச்சபையாரால் மறக்கப்பட்ட ஒரு அதிகாரம், வேதாகமத்தில் உள்ள ஒரு அதிகாரம் இப்படி நான் எடுக்கிறேன்னு நினைச்சிருக்கேன். இப்படிதான் கொடுக்க போறேன். மறக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதை எடுத்து பேசினா வீடு கட்டுறது காரியங்களை பேச முடியாது, விதைப்பாடு அது பிசினஸ் அது இதுன்னு சொல்லி அதுல மும்முரமா அதை கையாளுகிற பாருங்க, திராட்சை தோட்டங்களை கையாளுறத வெறுத்துட்டாங்க. நீ கையாளணும், எனக்குன்னு இது இருக்கு, எனக்கு கீழே இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, நான் அவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் காமிக்காதப்பா. கூடாரங்களிலே குடியிரு, கடைசி வரைக்கும் கூடாரங்களிலே குடியிரு. நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் யோனதாபின் சந்ததி ஒளிந்து போகவே இல்லை. என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் தகப்பன யோனதாபுக்கு இல்லாமல் போகுதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லும்போது, சகல நாட்கள்ல என்ன அர்த்தம்? ஆமா, வானம் பூமியும் உள்ள வரைக்கும், உலகம் இருக்கிற வரைக்கும் சகல நாட்களிலும் அங்க எங்க இருக்காங்களோ தெரியாது. இந்த இங்க கூட இருக்கலாம், தளமத்தின நெருக்கடியில கூட இருக்கலாம். இருக்காங்களா? இங்க இருக்காங்களா? ஜோமுனோமா இருக்க இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, வெளிப்படுத்தி தந்த எல்லா சத்தியங்களுக்காய் நன்றி. புஸ்தக சுருளிலே எழுதும்படிக்கு எரேமியா நடத்தப்பட்ட விதத்தை நாங்கள் பார்க்கிறோம்.
தகப்பனே, உண்மையாவே ஆண்டவரே, ஏதோ ஒரு மணி நேரம் பிரசங்கம் சொல்லிட்டு நாங்க போயிட முடியாது. ஒரு 50 நிமிஷம் பிரசங்கம் சொல்லி நாங்க இதுல போயிடக்கூடாதுப்பா. எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். வீட்டுல உட்காந்து நல்லா உட்காந்து வாசு பார்க்கணும். தேவனே மெச்சி பேசுற அளவுக்கு இந்த குடும்பத்துல அப்படி என்ன விசேஷம் காணப்படுகிறதுங்கிறத உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும், படிக்கணும். எவ்வளவாய் தேவனுக்கென்று வாழ்ந்தாங்க, எவ்வளவாய் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தை வெறுத்து வாழ்ந்தாங்களே. குடியிருப்புக்கான வீடுகள் இல்ல, குடாரங்கள்ல தான் இருக்கணுங்கிற ஒரு வைராக்கி இருந்துச்சு. நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே, இவங்களுடைய வாழ்க்கை அன்னைக்குள்ள இஸ்ரவேல் ஜனத்துக்கு படிப்பனையா இருந்தது என்பது இக்கால இஸ்ரவேலராகிய எங்களுக்கும் படிப்பனையாய் அமைந்திருக்கிறது ஆண்டவரே. யோனதாப் தன் குடும்பத்தை எவ்வளவு அதிகமா ஸ்திரப்படுத்தி இருக்கிறாருங்கிறத பார்க்க முடிகிறது. நீ உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்கிறவில்லை அல்லப்பா. உமக்காக வாழணும், ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழணும். தேவனுக்காக, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று எழுதியிருக்கிறது. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 6:7 சொல்லுகிறது, நாம் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். மக்கண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்னென்னைக்கும் நிலைத்திருப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இரக்கம் பாராட்டுங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று 1 யோவான் 2:15 சொல்லுகிறது. அர்ப்பணம் செய்கிறோம், தொடர்ந்து எங்களை நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.